அனைவருக்கும் வணக்கம். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் குரு பாலசுப்ரமணி. சதயம் ஸ்டார் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வந்தனம். வருகின்ற டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஒரு நாள் ஜோதிட சிறப்பு வகுப்பொன்றை நடத்த இருக்கின்றோம். கடந்த முறை, அதாவது கடந்த மாதம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வகுப்பை 9 மணி நேர வகுப்பை சிறப்பாக நடத்தி முடித்திருந்தோம். பல மாணவர்கள் பங்கு பெற்று சிறப்பாக பயன்பெற்றிருந்தார்கள். அதேபோல் இந்த மாதமும் வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி 18/12/2022 அன்று சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய கிரீன் பார்க் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு சிறப்பான ஒரு நாள் வகுப்பை நடத்த இருக்கின்றோம். இந்த வகுப்பானது மிக ஒரு சிறப்பான வகுப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் நிச்சயமாக பெறலாம். இந்த வகுப்பிலே எடுக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் பற்றிய விவரங்களை ஒரு சிறிய குறிப்பாக உங்களுக்கு விளக்குகின்றேன். இந்த வகுப்பிலே நீங்கள் என்ன பயனை அடையப் போகின்றீர்கள் என்ற விஷயமெல்லாம் தற்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இந்த வகுப்பிலே முதலில் நாங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், குமாரசுவாமியம் எண்கணிதம். பொதுவாக நீங்கள் எண்கணிதத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது பொதுவாக ஆங்கில வழி எண்கணிதம் பொதுவாக பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆனால் நம்முடைய எண்கணிதம் ஆங்கில வழி எண்கணிதம் இல்லை. குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நாம் கணிக்கக்கூடிய எண்கணிதம் தமிழ் வழி எண்கணிதம். இந்த எண்கணிதத்தை பொறுத்தவரையில் 9 எண்களுக்கும் ஒரு சில எண்களுக்கு வித்தியாசமான அமைப்பு மாறி வரும். அந்த வகையிலே சொல்ல வேண்டுமென்றால், இந்த குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய அந்த எண்கணித அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால், உதாரணமாக ஆங்கிலத்தில் வேறு மாதிரி இருக்கும், தமிழில் வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக தமிழில் 3வது எண்ணை எந்த கிரகத்திற்கு குறிப்பிடுவார்கள் என்றால், 3வது எண்ணை செவ்வாய்க்கு குறிப்பிடுவார்கள். அப்பொழுது ஒருவர் ஜாதகத்தில் ஒருவர் கடக லக்னத்தில் பிறந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஒருவர் கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் உடைய கிரகமாக வருவார். அப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உதாரணமாக 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அவர் இந்த 3வது எண்ணை அதிகமாக உபயோகப்படுத்தினாலும், இந்த செவ்வாய் சம்பந்தமான நிறங்கள், செவ்வாய் சம்பந்தமான சிவப்பு நிறத்தை அதிகமாக உபயோகப்படுத்தினாலும் அவருடைய வாழ்க்கையில் வசந்தம் என்பது நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைந்து விட்டாரானால் அவர் அந்த 3ஆம் எண்ணை பயன்படுத்துவதன் மூலமாகவும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதன் மூலமாகவும் மிக மிக கடுமையான தோஷங்களை சந்திக்க நேரிடும். ஆக நாம் இப்படி இந்த எண்கணிதம், இந்த தமிழ் வழி எண்கணிதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான விஷயத்தை நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக நம்முடைய வகுப்பிலே அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், முடக்கு ராசி மற்றும் கோவில்கள். பொதுவாக பார்த்தீர்கள் என்றால், மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தடை என்பது முடக்கு கிரகத்தால் ஏற்படும். நல்ல திசை இருக்கும், நல்ல புத்தி இருக்கும். ஆனால் அந்த திசைநாதனோ புத்திநாதனோ அதற்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகமோ ஏதேனும் ஒரு வகையில் முடக்கு தோஷத்தில் அடைபட்டிருக்கும். அந்த முடக்கு தோஷத்தாலும் கூட ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருடைய விஷயங்கள் நடக்காமல் சென்று விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது, அதிகமாகவும் நடந்திருக்கின்றது. ஆக இந்த முடக்கு ராசி என்ன செய்யும்? உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் கும்ப லக்னத்தில் பிறந்தவராக வைத்துக்கொள்வோம். அவருக்கு சூரிய பகவான் விஷாகத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது இந்த ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரமாக எந்த நட்சத்திரம் வரும், முடக்கு பாவகமாக எது வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது சூரிய பகவான் விஷாகம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது இவருக்கு முடக்கு நட்சத்திரமாக அவிட்டம் நட்சத்திரம் வரும். அப்பொழுது இவருக்கு முடக்கு ராசியாக 12வது ராசியானது வரும். அப்பொழுது இவருக்கு இந்த 12வது ராசி தான் முடக்கு ராசி. இந்த முடக்கு ராசியிலே ஏதேனும் ஒரு கிரகம், உதாரணமாக ஏதேனும் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும், உதாரணமாக ராகு பகவான் இங்கு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது
இங்கே ராகு பகவான் இருந்து தன்னுடைய திசையை நடத்துகின்ற பொழுது அந்த திசை முழுவதும் முடக்குத்தன்மையில் தான் வேலை செய்யும். அதே போல இந்த முடக்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாவகத்தினுடைய அதிபதியான சனி பகவானுடைய சம்பந்தம் எந்தெந்த கிரகங்களுக்கு ஏற்படுகின்றதோ அந்த கிரகங்களெல்லாம் முடக்கு தோஷத்தில் அடைபடும். உதாரணமாக சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் இங்கு இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்பொழுது இந்த குரு திசை குரு புத்தி காலகட்டங்களிலும் சனி திசை சனி புத்தி காலகட்டங்களில் முடக்கு தோஷம் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் என்றால், சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் குருவை பார்க்கின்ற காரணத்தினால் இந்த புத்தியிலும் அவருக்கு முடக்கு தோஷம் வேலை செய்யும். இப்படி முடக்கு தோஷமானது எப்படியெல்லாம் வேலை செய்யும் என்ற அற்புதமான விஷயங்களை நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்து வகுப்பிலே 27 நட்சத்திரங்களின் விசித்திரமான தகவல்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விசித்திரமான விஷயங்கள் என்பது நிறையவே இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் காரகத்துவங்கள் என்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் விசித்திரமான விஷயங்கள் என்பது இருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அஸ்வதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் அஸ்வதி நட்சத்திரமானது கொக்கு என்று சொன்னால் அது அஸ்வதி நட்சத்திரம். காரணம் என்னவென்றால், கொக்கு தன் தலையில் தான் உணவு உண்ணும். நம்முடைய உடலிலே முதலில் இருப்பது அஸ்வதி நட்சத்திரம் தான், தலைப்பகுதி அஸ்வதி நட்சத்திரம் தான். அப்பொழுது கொக்கு என்பது அஸ்வதி நட்சத்திரமாக இயங்கும். அதே போல பரணி நட்சத்திரம் என்பது, பரணி என்பது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், அது செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். பரணி என்பது அடுப்பை குறிக்கும். அதே போல இந்த சுக்கிரன் என்பவர் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த சுக்கிரனை பொறுத்தவரையில் அடுப்பு என்பது பரணி நட்சத்திரத்தை குறிக்கும். அதே போல சுடு தண்ணீர் என்பதும் பரணி நட்சத்திரத்தைத்தான் கொடுக்கும். ஆக பரணி நட்சத்திரம் சுடு தண்ணியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். ஆக ஏனென்றால் சந்திரன் என்றால் நீர். அப்பொழுது பரணி நட்சத்திரமானது சந்திர பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம். அந்த நீரை அடுப்பின் மூலம் சூடேற்றுவதால் அந்த சூடான நீரானது பரணி நட்சத்திரமாக வேலை செய்யும். இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரு காரகத்துவங்கள் என்பது உண்டு. அந்த 27 நட்சத்திரங்களின் விசித்திரமான தகவல் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வகுப்பிலே முழுமையாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக விசித்திர ஜோதிடம் என்ற ஒரு விஷயத்தினுடைய பொதுவான விஷயங்கள். பொதுவாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தன்மை உண்டு. அதே போல உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சூரிய பகவான் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு மரம் உண்டு. சூரிய பகவான் என்றால் பொதுவாக அசோக மரத்தை சொல்லக்கூடிய ஒரு மரம். அதே போல ஒவ்வொரு விஷயத்திற்கும் உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், சுக்கிரன் என்றால் சுக்கிரனுக்கு உண்டான வண்டி வாகனம் என்ன. அதே போல் ஒவ்வொரு நிலைகளிலும் நீங்கள் உங்கள் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தது. நீங்கள் கோவில்களுக்கு சென்றால் கோவில்களில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம், உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் உண்டியலில் நீங்கள் காசை செலுத்தினால் அது மூல நட்சத்திரமாக இயங்கும். அப்பொழுது யாரெல்லாம் உண்டியலில் காசு செலுத்த வேண்டும், யாரெல்லாம் அதாவது அர்ச்சனை தட்டில் காசு இட வேண்டும் என்ற இது போன்ற பல ரகசியங்கள் அடங்கிய விஷயங்களை எல்லாம் நாங்கள் இந்த வகுப்பிலே கற்றுக் கொடுக்கிறோம். அடுத்தபடியாக வாயில் வாஸ்து. பொதுவாக வாஸ்துவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த வாயில் வாஸ்து என்பது மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாஸ்து. ஒரு மனிதன் செயல்படுவதற்கு எப்படி லக்னம் முக்கியமோ அதே போல அவருடைய வாஸ்தானது எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது என்று பார்த்து அதற்குண்டான முறையான விஷயங்களையும் நாங்கள் வகுப்பிலே கற்றுக் கொடுக்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவர் துலா லக்னத்தில் பிறந்தவராக வைத்துக்கொள்வோம். ஒருவர் துலா லக்னத்தில் பிறந்திருந்து அவருக்கு 6வது வீடாக என்ன வீடு வரும் என்றால் இது மீன ராசியாக வரும். அப்பொழுது நம்முடைய இந்த வாயில் வாஸ்துவை பொறுத்தவரையில் இந்த மீன ராசி என்பது வடகிழக்கு ராசியாகும். அப்பொழுது இந்த ஜாதகருக்கு வடகிழக்கு ராசியில் வீடு அமைந்தால் இந்த 6ஆம் இடத்தின் அதிபதியாகிய குரு பகவான் உதாரணமாக 2இல் இருக்கிறார் என்றால், அப்போ இந்த வீடானது அதாவது இந்த வீட்டில் சரியாக வடகிழக்கு பகுதியில் அவருடைய நுழைவாயில் அந்த கதவு என்பது இருந்ததானால் அவருக்கு நிச்சயமாக கடன் அல்லது நோய் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட அந்த வாயில் வாஸ்துவை எப்படி நாம் கணிப்பது என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். அடுத்ததாக மரபணு ஜோதிடம்.
மரபணு ஜோதிடம் என்றால் டிஎன்ஏ, அதாவது நம்முடைய பாரம்பரிய வழியில் வரக்கூடிய அந்த பாவ புண்ணியங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் இந்த மரபணு ஜோதிடம். இந்த மரபணு ஜோதிடத்தை எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துவது என்பதை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்தவராக வைத்துக் கொள்வோம். ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு ஏதேனும் ஒரு திசை, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இங்கே சனி திசை 5ஆம் இடத்தில் இருந்து நடத்துவதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது சனி பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது சனி பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துகின்ற பொழுது இந்த சனி திசை முழுவதும் சந்திரனாகத்தான் வேலை செய்யும். அஸ்தத்தின் அதிபதியாகிய சந்திரனாகத்தான் வேலை செய்யும். அப்பொழுது சந்திர பகவான் ஒரு வளர்பிறை சந்திரனாக 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்வதாக வைத்துக் கொள்வோம். அப்பொழுது 4ஆம் இடத்தில் நம்ம திக்பலம் பெற்று அமர்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பலன்களை நாம் கூறிவிடுவோம். பலன்கள் என்பதை கூறிவிடுவோம். ஆனால் இதற்கு பூர்வ புண்ணிய கர்மா எந்த அளவில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த ஹஸ்தம் நட்சத்திரத்தினுடைய கர்ம பதிவு என்னவென்றால், இந்த ஹஸ்தம் நட்சத்திரமானது குரு பகவானினுடைய கர்ம பதிவை கொண்டது. ஹஸ்த நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம பதிவை கொண்டது. அப்பொழுது குரு பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்றால் 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் உடையவர். அவர் மிகப்பெரிய பாவி இந்த லக்னத்திற்கு. அந்த குரு பகவான் 2இல் இருக்கின்ற பொழுது இவருக்கு இந்த திசையில் எவ்வளவு பெரிய யோக பலன்கள் கிடைத்தாலும் கூட குரு பகவான் அட்டமாதிபதியாகி 2இல் இருப்பதால் குடும்ப ரீதியான தகராறுகளும், அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியம் சார்ந்த விஷயங்கள் இழப்பீடாகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். இப்படி மரபணு ஜோதிட விதிப்படி நாம் எப்படி இதற்கான சரியான வாழ்வியல் பரிகாரங்களை செய்வது, மரபணு ஜோதிட விதிப்படி எப்படி நம்முடைய ஜாதகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வகுப்பிலே தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றோம். அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் PUF சிஸ்டம். ஜோதிடத்தில் யாம் கண்டுபிடித்த ஒரு புது சிஸ்டம் இந்த BUJ சிஸ்டம் என்பது. இந்த PUJ சிஸ்டம் என்பது மிக மிக அற்புதமான முடிவை தரக்கூடியது. இது 1-2 ஜாதகங்கள் இல்லை, கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். இந்த PUJ சிஸ்டம் என்பது மிகச்சிறப்பாக வேலை செய்கிறது. இதை எங்களுடைய கடந்த வகுப்பில் கூட ஆணித்தரமாக அத்தனை நபர்களுக்கும் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். இது எங்களுடைய மாணவர்களுக்கு தெரியும். அவருடைய ஃபீட்பேக் மூலமாக அதை நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். அத்தகைய அற்புதமான ஒரு சிஸ்டம் இந்த BUJ சிஸ்டம் என்பது. மிகச் சரியாக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய இந்த முறை, இதை பற்றிய விவரங்கள் வகுப்பிலே இடம்பெறும். இந்த வகுப்பில்தான் இந்த சிஸ்டத்தை முதன்முறையாக அறிமுகம் செய்கின்றோம். இந்த வகுப்பிலே கலந்து கொள்பவர்கள் நிச்சயமாக இதில் பயன்பெறலாம். இந்த BUJ சிஸ்டம் என்பது பெயர் மற்றும் எண்ணியல் கலந்த கலவையாகும். மிக அற்புதமான மிகச்சிறந்த முடிவுகளை கொடுக்கக்கூடியதாக இந்த BUJ சிஸ்டமானது இருக்கும். அப்போ வகுப்பிலே கலந்து கொள்பவர்கள் இதை நிச்சயமாக தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். அதே போல வகுப்பிலே குமாரசாமியம் நூல் இலவசமாக கொடுக்கின்றோம். அதே போல நவீன ஜோதிட சிந்தாமணி நூல் PDF இலவசமாக கொடுக்கின்றோம். இதையெல்லாம் நீங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த வகுப்பிலே இந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலே முழுமையான அறுசுவை உணவானது மதியம் வழங்கப்படுகிறது. காலை மாலையில் தேநீர் மற்றும் ஸ்வீட் சார்ந்த விஷயங்களும் கொடுக்கின்றோம். அதே போல் உங்களுக்கு எழுதுவதற்கு தேவையான குறிப்புகள் அத்தனையும் அங்கே கொடுக்கின்றோம். ஆக அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வகுப்பானது ஒரு நாள் என்றாலும் நிச்சயமாக இந்த வகுப்பினுடைய பலனை நீங்கள் பல நாள் அடையக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கும். ஆக ஒவ்வொருவரும் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.